2022ஆம் ஆண்டு போலி ஆவணங்களை பயன்படுத்தி 2 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான நிதி மோசடியில் ஈடுபட்ட இருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கைது செய்துள்ளது. நேற்று மாலை 4 மணியளவில் பெர்லிஸ் MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக 43-50 வயதுடைய அவ்விருவரும் வந்திருந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பெர்லிஸில் உள்ள 5 இடைநிலை பள்ளிகளில் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்வதற்கு 5 கட்டுமான நிறுவனங்களை பயன்படுத்தி 2.459 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட இருவரும் பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவ்விரு ஆடவர்களும் 10,000 ரிங்கிட் பிணையில் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நேற்றிரவு 9:30 மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 18 கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று பெர்லிஸ் மாநில MACC இயக்குனர் மொஹமட் நூர் அட்ஹா அப்துல் கானி குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.